பார்த்தீங்கன்னா நம்ம குதிரை கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. இதை நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே உங்களுக்கு தெரியுமா முதல்ல சொல்லுங்க. வணக்கம், நான் உங்கள் எஸ்எஸ்கே தமிழா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு அதேமாதிரி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம தொடர்ந்து நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டே இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன்ல. அதே மாதிரி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் நோம்பியோட ஆற்றுக்கு போகிறேங்க. தம்பளைங்கெல்லாம் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு நேரத்துலேயே ஓமங்கண்டமெல்லாம் போட்டு ஒரு 12 வருஷம் ஆயிடுச்சு கோயில் நிலை நிறுத்தி கோயில் வச்சு 12 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் கும்பாபிஷேகம் பண்ணோம்ல, அதனால் பண்ண முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் காட்டி இப்போ வந்து கணபதி ஹோமம் போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆற்றுக்கு போகிறோம் நோம்பி சாட்டுறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 பக்கம் ஆகுதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே ஆற்றுக்கு போகிறதான். சரி வாங்க, தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சரி வாங்க, நம்ம போயிட்டு உங்களுக்கு கோயிலுக்கு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் இப்போ இந்த நம்ம மாரியம்மன் கோவில் செல்வ முத்து மாரியம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ சாமி கும்பிட்டுருக்குங்க. சாமி கும்பிட்டு குதிரையெல்லாம் முன்னாடி நிறுத்தி எல்லாத்துக்கும் பூஜையெல்லாம் போட்டுட்டு எல்லாருமே சாமி கும்பிட்டு நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சாமியை கும்பிட்டுருக்காங்க. சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கிளம்புவோம். பார்த்தீங்கன்னா மற்றெல்லாம் பயங்கரமாக வச்சுட்டுருக்காங்க. கம்பத்து குழிகள் எல்லாத்துக்கும் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கிளம்புவோங்க. பார்த்திங்கன்னா அங்கே கொண்டு வந்த எல்லோரும் தீர்த்தக்குடம் பார்த்திங்கன்னா எடுப்பாங்க. தீர்த்தக்குடம் எடுக்கிறது பார்த்திங்கன்னா கன்னி பொண்கள் மட்டும்தான் எடுப்பாங்க. ஒரு கன்னி பொண்ணில் 7 பொண்ணுங்க எடுக்கலாம், 5 பொண்ணுங்க எடுக்கலாம், அந்த மாதிரி ஒத்தப்படையில் எடுப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா தீர்த்தக்குடம் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கோவிலில் வச்சு சாமியை கும்பிட்டுட்டு பின்ன அவங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ அதுதாங்க எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரில் ஒரு தீர்த்தக்குடம் எடுப்பாங்க. அது வந்து முகாமப்படி. அதுக்கப்புறம் படைக்கலம் எடுப்பாங்க. படைக்கலம்லாம் எடுத்துகிட்டு போய் நல்லபடியாக போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிட்டு கிளம்புவாங்க எல்லோரும் ஆற்றுக்கு. மாரியம்மன் கோயிலோட கம்பத்து நோம்பியோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். அந்த ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா நான் இப்போது வீடியோ க்ரியேட் பண்ணவே அதோட கொஞ்சம் கொஞ்சமான பார்ட்டெல்லாம் நான் ஆட் பண்ணி அது மாதிரி போடுவேன். எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா கோயிலை சுற்றி வந்துட்டு அப்படியே நம்ம வண்டி ஏறி ஆற்றுக்கு போகிறதாங்க. மக்களே நம்ம பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு வந்துட்டோம் மக்களே. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போயிட்டு சிறப்பாக ஒரு குளியலை போடுவோம். ஏன்னா வெயில் போட்டு வணங்குன்னு வணங்கிட்டு இருக்கு. சரியான வெயிலுங்க. பசங்க பார்த்திங்கன்னா வந்தது உள்ளே இறங்கிட்டாங்க. குளியல் போட்டு கொண்டிருக்கிறார்கள் பொதுமக்கள். ஐயோ, ஃபோனை இப்போ கேமரா வச்சு போட்டு வந்து திரும்ப குளிப்போம். சரி ஓகே, அப்புறமேட்டு சந்திக்கிறேன் உங்களை. இல்லை காய்ஸ் சரியான குதி குதிச்சுட்டு மீன் பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சாச்சு. மீன் கட்டுறாடி, மீன் கட்டுறா மீன் பிடிச்சாச்சு. அது வாட்டில் ஓடாத நல்லா தெரியும். நான் தான் விடுவேன். கவர் நீ ஜெயிக்கிற மெதுவாடுறா. ஓப்பன் பண்ணி செத்து போகுது. அதெல்லாம் ஓட்டை ஓட்டும்னே. கொண்டு வரணும் கொண்டு ஓடுவீங்க.
ஹைலைட்னா அதுக்குள்ளே விட்டு ஒன்னா கதா ஒன்னா அதை போட்டு அது கடிக்குதா பயக்குதுண்ணா நிறைய இருக்கு பயங்கர நீச்சல் அடிக்குதுண்ணா பாத்துக்கு மேல வருவோம் பாரு படப்படன்னு மேல வரா 2 ஃபைட் போட மாட்டேங்கிறா வருஷம் தலைவர் வீடோட சேர்த்துல சிக்கிக்க மாட்டேங்கிறா என்ன ஊர் படம் நண்டை பிடிச்ச எங்க விட்டீங்கன்னே தெரியல ஏன்னா மறுமூச்சை முடிச்ச வரையும் ஆமாமா அது வரைக்கும் இருந்தா சரி இதுக்குள்ளதான் இருக்கு நிறைய இருக்கு எப்படியோ ஒரு வாரம் காப்பாத்திட்டே போதும் அதுக்கப்புறம் மறுமூச்சை முடிச்ச வரையும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிடலாம் நான் மூடி போட்டு சைஸ் தான் தப்பற ஒரு ஆள் சார் நான் 2 கட்டி ஆடா ஓப்பனுக்கு இதுல ஒன்றாகாது அச்சோட ஓட்டை இருக்கு சரி நடங்க போலாம் நண்டு குளித்து முடித்தும் மீனும் முடிச்சிட்டோம் ரைட்ரா சரி வாங்க போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது சிறப்பாக குளித்து முடிச்சுட்டு நீட்டாக ஆகிட்டோம் அப்புறம் பின்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா இந்த சாமிக்காக எல்லாம் அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறமேட்டு தான் நம்ம கிளம்புவோம் உங்களுக்கு ஒரு சீனரி காட்டுறேன் பாரு எப்படி ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருக்குதுல்ல அந்த சூரியனோட சொருகுனா அப்படி இருக்குது வேறு மாதிரி சரி வாங்க அப்படி குதிரை அங்கே மேய்ஞ்சிட்டு இருக்குது குதிரையை பார்த்துட்டு ஆத்தோரத்தில் இருக்கும் பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம் அது ரெடி ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கன்வியூ பண்ணுறேன் அது நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சினிமாட்டிக்கில் ஒன்று க்ரியேட் பண்ணி போடுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குதிரை எடுத்துகிட்டு போய் கழுவு என்னடா கழுவிலையே குளிக்க ஓட்டவே இல்லையாட்டக்குது தந்தோரம் வந்தாச்சு குளிப்பாட்டுறதுக்கு போட்டு குதிரையெல்லாம் நீட்டாக எடுத்துகிட்டு போய் எங்கள் துளுக்கிட்டு அதுக்கப்புறமா தான் சாமி அழைச்சிட்டு போவாங்க எல்லாம் அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம இங்கே இருக்கிறோம் யாரும் இல்லாத ஒரு தனி ஆற்றுல செம்ம அழகாக இருக்குது ஆனால் வாரு உங்கள் அப்பா பிரம்மாண்டம்டா பயங்கரமாக இருக்குதுங்க வேற மாதிரி யாரும் இல்லாதப்போ ஒரு துளி சவுண்ட் இல்லாத இடத்துக்கு நீ மட்டும் தனியாக இருக்கிறன்னா சொரு விட்டுருவாங்க ஓய் என்னடா காசு கிடச்சிச்சா அப்படியே எனக்கு 1 ரூபா கிடச்சி 5 வச்சுக்கோ கம்முன்னுற சரி ஆனால் அந்த காசெல்லாம் எங்கேருந்து வரும் எப்படி கிடைக்கும் தெரியுமா அது கேட்டேன்னு இது ஈஸி இல்லாமல் இல்லை அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதோட தணலெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்களே அது இருந்து வரும் அதெல்லாம் நல்லதுடா சரி ஓகேங்க நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே வரும் பயங்கரமாக சன்செட் ஆகிட்டுருக்கு இப்படி நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமேட்டு சிறப்பாக வீடியோ எடுத்து முடிச்சுட்டு பின்ன அப்படியே நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு முடிகிறோம் சரி ஓகேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆற்றுக்கு வந்துட்டோமா ஆற்றுக்கு வந்துட்டு இந்த எப்படி சொல்கிறது இந்த கன்னி பொண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா தீர்த்த குடம்லாம் எடுத்துகிட்டு போய் சாமி கூத்துறது தான் கான்செப்ட்டு அப்புறம் குதிரை இருக்குது பாருங்கள் குதிரையெல்லாம் துளுக்கிட்டு இங்கேருந்து சாமி பார்த்திங்கன்னா அழைச்சி எடுத்துகிட்டு போகிறது தான் அழைச்சி எடுத்துகிட்டு போய் சாமி சாட்டுவாங்க அவ்வளோதான் நோம்பி வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் சரி ஓகே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சாமி கும்பிடும்போது கண்டினியூ பண்ணுறேன்
அமைதியா இருக்கு, பேசாதீங்க. சத்தம் இல்லாம இருங்க. அவர் கையில கொடு. அவர்கிட்ட கொடு. ஆக்சுவலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஆற்றுலேருந்து இப்போ கிளம்பிட்டேங்க. எல்லா தீத்து குடம் படைக்கலாம் எல்லாமே எடுத்துகிட்டு குதிரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக அவ்வளோ அழகாக துளுக்கிடுச்சு. 6 பக்கம் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 பக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே வண்டியில் போய்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அப்படியே நடந்தே தான் போவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் தான் இப்போல்லாம் கோயிலுக்கு போகிறாங்க தீத்து குடலை எடுத்துகிட்டு. மக்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஊருக்கு பக்கத்தில் வந்துவிட்டோம். ஊர் பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம பார்த்திங்கன்னா நடந்து தான் போவோங்க. முன்னாடி பார்த்திங்கன்னா லைட்லாம் வச்சுட்டு பின்ன அப்படியே மதம் அடிச்சுட்டு ஊர்வலமாக அப்படியே நடந்து போகிறது தான். சரி வாங்க தொடர்ந்து அப்படியே நடந்து போகிறது பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் பக்கத்துலேயே வந்தாச்சுங்க.
மக்களை ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் பார்த்திங்கன்னா ஆற்றுலேருந்து தீர்த்தத்தை பார்த்திங்கன்னா நம்ம கோவிலுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. கோவிலுக்கு ஃபைனலாக பார்த்திங்கன்னா படைக்கலாம் தீர்த்த குடம் எல்லாமே பார்த்திங்கன்னா கோவிலுக்கு வந்துருச்சு. எல்லோரும் சொல்லுவாங்கள்ல ஊரில் ஒரு கோயில் நோம்பி சாட்டி பாருங்கள் அப்படி இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கண்ணு முன்னாடி பார்த்தேங்க. ஆக்சுவலாக அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கூட்டம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. கோயிலுக்கு வந்தாச்சு. ஊர்வலம் சுற்றி வருகிறார்கள். பார்த்தீங்கன்னா கோயிலை அதான் பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை சுற்றி வந்தால் எல்லாத்தையும் எடுத்து கோயிலுக்குள்ளே வச்சுருவாங்க. கோயில் சுற்றி வரதப்போ
அடி 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 இல்லை நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கெலாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோங்க. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயே ஏர்ன் பண்ணியிருக்கலாம், கோயிலே ஏர்ன் பண்ணியிருக்கலாம். பட்டு சரியான டயர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் கேமரா ஃபோன் எதுலேயுமே சார்ஜ் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்க முடியாமல் போயிடுச்சு. சரி ஓகேங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆற்றுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்தாச்சா, நாளைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் போய் கம்பம் வெட்டுவாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நாள் இல்லைனா அது கூடயே அந்த வீடியோ வந்தாலும் வந்துடும். சரி ஓகேங்க. தென் இது இப்போ பார்த்தீங்கன்னா தீர்த்தக்குடம் அப்புறம் படைக்கலம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆற்றுலேருந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு ஊற்றி பூச்சாட்டியாச்சுங்க. சாமி பார்த்திங்கன்னா சாட்டிட்டாங்க, நோம்பி சாட்டிட்டாங்க. ஆக்சுவலாக நோம்பி சாட்டியாச்சு. தென் நாளைக்கு பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டு கம்பத்தை வெட்டி நாளைக்கு நைட் ஆக்சுவலாக 12 மணி செவ்வாய்க்கிழமை நைட்டு 12 மணிக்கு ஆட்டானா புதன்கிழமை கணக்கு வருங்க. புதன்கிழமை கம்பம் போடுவாங்க. சரி ஓகேங்க, தொடர்ந்து இந்த வீடியோஸ் கூடயே தொடர்ந்து இந்த வீடியோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். டே பை டேவாக டே 1 டே 2ன்னு வரும். சரி ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி ஓகேங்க, நாளை சந்திப்போம். டாடா பாய். எப்பவும் சிஸ்டருங்க, சிரிப்பு முக்கியம், எப்பவும் சிரிச்சிட்டேன்.